கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த அற்புதமான அதிசயமான வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. அவர் தரும் ஆசீர்வாதமே உங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை தரும், அது நிலை நிற்கும். ஆனால் இன்னைக்கு சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? ஆசீர்வாதத்தை தேடி போறாங்க. ஆசீர்வாதத்தை தேடுறது மாத்திரமல்ல, அதுலேயே மூழ்கி விடுறாங்க. ஒரு சில நாட்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்தது போல இருக்கும். அது ஒரு சில வருடங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்துவிடும். ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் கிடையாது. இன்னைக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறாரு. பிரியமானவர்களே, காத்திருப்பது மனதை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறீங்களோ, ஒரு வேளை இது சோர்வா இருக்கலாம், உங்க இருதயத்தை இளைக்க பண்ணலாம். என்னடா வாழ்க்கை, ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ₹1 கூட இல்லாம நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள நிச்சயமாக உங்களுக்கு கிருபை செய்வார். பிரியமானவர்களே, நம்ம எப்படிப்பட்ட அழைப்புக்கு அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாமா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. உங்களை உதாசனப்படுத்துறாங்களா, உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா, நீலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற லெவலுக்கு உங்களை நடத்துறாங்களா, சார் நீங்கள் அமைதியாக இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த தீமைக்கு, அந்த உதாசனத்துக்கு நீங்கள் உதாசனப்படுத்தி நீங்கள் காண்பித்தரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. அப்போ நீங்கள் எல்லாரும் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ நம்மளோட உன்னத அழைப்பு இதுன்றதை அறிந்து நம்மளை அற்பமா நினைக்கும் பொழுது நம்ம அவங்கள அற்பமா நினைக்க கூடாது. நமக்கு அவங்க கெடுதல் செய்யும் பொழுது நமக்கு அதுக்கு சரி கட்டி நம்ம தீமையை செய்யக்கூடாது. நீங்க அமைதியா பொறுமையா இருக்கணும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நான் தப்பே பண்ணல, எனக்கு விரோதமா இப்படி பேசுறாங்களே, எனக்கு இல்லாததை பொல்லாததெல்லாம் ஆஃபீஸ்ல பேசுறாங்களே. உண்மைதான், நீங்க சொல்றது எல்லாமே 100% கரெக்டு தான். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை சகித்து கொள்ள வேண்டும். நீங்க அதுக்கு ஈக்குவலா நீங்க போய் சரி கட்டாமல், நீங்க ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்ட சந்ததி என்பதை உணர்ந்து நீங்க அவங்கள ஆசீர்வதிக்க வேண்டும். கஷ்டமா தான் இருக்கும், ஆசீர்வதிக்கணும் அப்படி சொல்றாங்களே அப்படின்னு. நான் சொல்லல பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையிலும் ஒரு ஜீவன் இருக்கிறது. நீங்க அவங்கள ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக அவருடைய நீதியை அங்கே சரி கட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன், உங்களை ஒருத்தங்க விரோதமா எழும்பும் பொழுது அவங்க உங்களுக்கு பார்வையில நல்லா இருந்தது போல தெரியலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன், கர்த்தர் உங்களுக்கு தெரியாமலேயே அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருப்பாரு. அதை ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய நியாயத்தை நீங்கள் பட்ட பகலை போல காண்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். செகரியா 2வது அதிகாரம் 8வது வசனம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? உங்களை யாராவது உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது தேவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு விரோதமாக எழும்பினவர்களை கர்த்தர் சும்மா விடுவாரா? அதனால உங்களுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் மாம்சீகமாக எழும்புறவங்களுக்கு விரோதமாக நீங்கள் அந்த நீதியை நீங்களே போய் சரி கட்டிடாதீங்க. கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கொள்ள கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி தலையை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காகவும் என் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோடு ஒரு மனதாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் அப்பா. எத்தனையோ சூழ்நிலைகள் அப்பா, அவமானம், நிந்தைகள் ஆண்டவரே, இருதயத்தை அப்பா வேதனையோடு அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வைத்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய அப்பா எல்லா வெக்கத்துக்கு பதிலாக சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. அலைந்து திரிந்த நாட்கள் போதும் அப்பா. ஆண்டவரே,
எல்லா ஆசீர்வாத குறைபாடுகளும் போதும் ஆண்டவரே. என் தேவனுடைய இரக்கத்திற்காக ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்துல நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் இயேசுவின் நாமத்துல நீங்க சந்திக்க வேண்டும் அப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்கள், அற்பமாய் பேசுகிறவர்கள், உதாசீனப்படுத்துகிறவர்களை இயேசுவின் நாமத்துல நீர் சந்தித்து நீர் அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் ஆண்டவரே ஒரு யுத்தத்தை நடப்பித்து ஆண்டவரே வெளியரங்கமாய் அதை நீர் அவர்களுக்கு காட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவரை ஜெபிக்கிறேன் அப்பா. இனி இவர்கள் தீங்கை காணாதபடிக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்பா. அதனோடு வேதனை இல்லை ஆண்டவரே அப்பா. அதற்காக நன்றி நன்றி அப்பா. நீங்க இன்று ஆண்டவரே உடைய பிள்ளைகளை சம்பூரணமாய் ஆசீர்வதிக்க போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஜெபங்களையும் ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தர் பதில் கொடுத்து விட்டீங்க. உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை கட்டளையிடுவாராக. ஆமீன். God bless you.